நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீதிமொழிகள் 22:17. Let's turn our Bibles to Proverbs chapter 22 and verse 17. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. Proverbs 22 and verse 17. Bow down thy ear and hear the words of the wise, and apply thine heart unto my knowledge. Bow down thy ear and hear the words of the wise. Be teachable. நீங்க வந்து போதகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதனால bow down thy ear and hear the words என்று பார்க்கிறோம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, அதாவது எனக்கு இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். நான் இன்னும் ஆண்டவருடைய பாதையில் நடக்கணும். Wisdom begins with learning. You know Isaiah 54, Isaiah 54. He openeth my ear to hear. இடைப்படைகளுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். He maketh my ears to listen so that I can learn. கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல, as people who are learning, God opens my ears to hear the words. மத்தேயு 11:22 சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And we need to choose the right voices. We must tune our ears to the counsel of the wise and not the foolish. அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்போ you should know which counsel is from whom. Whether it is the wicked people giving you counsel or it is the righteous people. அதனால அந்த சத்தங்கள் எது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்த சத்தம் என்பதை நம்ம கேட்க வேண்டும். அப்ளை வாட் யூ லேர்ன். நம்ம எல்லாவற்றையும் படிக்கிறோம், ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் கற்றுக்கொண்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்த வேண்டும். ட்ரூ விஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் ஹியரிங் பட் லிவிங் அவுட் த ட்ரூத் ஆஃப் காட். நீங்கள் அந்த நல்ல சமாரியன் அந்த சூழலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியன், லேவியன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள். ஆனால் யாருமே வந்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவில்லை. லூக்கா 10வது அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். கிட்ட வந்த பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை இவனுக்கு தருவேன் என்றான். 37வது வசனம். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவன் என்றான். அப்பொழுது இயேசுவை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். It's not enough that you know the truth. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா
அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறது அல்ல, நியாயப்பிரமாணத்தை படி நம்ம செய்ய வேண்டும், நம்ம இரக்கம் செய்ய வேண்டும், நீதியை செய்ய வேண்டும், நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும். இதைதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் எங்களை செவியை சாய்த்து உடைய போதகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எது சரியான ஆலோசனையோ அதற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீரப்பா. வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழியிலே நடவுங்கள் என்று நீ சொல்லுகிற உடைய சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்கும். உன் போதகரில் உனக்கு மறைந்திருக்க மாட்டார் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆண்டவரே சீரான பாதையை வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறோம் அப்பா. கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சத்தியத்திலே நடந்து கொள்ள முடியாதபடி ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வருகிற போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள்லிருந்து விடுதலை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் போராட்டத்திலே ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை ரத்த கோட்டையில் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிப வயசிலே கர்த்தாவை சிருஷ்டிகளை நினைக்கக்கூடிய அந்த அன்பை இந்த கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, அப்பா உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இளவயதின் பக்தி அவர்களுக்குள்ள காணப்படட்டும் ஆண்டவரே. இளவயதில் உண்மை பின்பற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி செய்யும் அப்பா. தன்னுடைய இருதயத்திலே முழு இருதயத்தோடு உண்மை நேசிக்க உதவி செய்யும். அதில் எந்த ஒரு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உடல் அன்பு மாயை ஆண்டவரை வராதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யும்படி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த இருதயம் ஆண்டவரே உம்முடைய அன்பனால் இணைந்த இருதயமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் a good day. God bless you.